அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்ச ஒரு ட்ரெயின் இன்னைக்கு ஃபைனலி சூப்பரான ரூட்ல சூப்பராக இனாகிரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என் கையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சவெனியர் டிக்கெட். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இன்னொரு இனாகரல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் vlog இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவே பார்த்துருப்பீங்க, பாலக்காடு டு பொள்ளாச்சி மெமு ஜேர்னி நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயே வந்து லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன் இன்னொரு இனாகரல் ஜேர்னியும் இன்றைக்கி வந்து கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் திண்டுக்கல் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகிற ட்ரெயின் கிடையாது, அது வந்து ராமேஸ்வரத்தில் ஸ்டார்ட் ஆகி மங்களூர் போகக்கூடிய ட்ரெயின். ராமேஸ்வரம் மங்களூர் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி லான்ச் பண்ணி வச்ச ராமேஸ்வரம் மங்களூர் எக்ஸ்பிரஸ் தான் இன்றைக்கி நம்ம ஜேர்னி பண்ண போகிற ட்ரெயின். அந்த ட்ரெயினை நம்ம திண்டுக்கல் ஜங்ஷனில் போர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 ட்ரெயின்ஸ் தமிழ்நாட்டில் வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ட்ரெயின் விட்டுருங்க, அந்த மெமு விட்டுருங்க, பாலக்காடு டு பொள்ளாச்சி மெமு விட்டுருங்க. அதை தவிர 5 ட்ரெயின்ஸு தமிழ்நாடு ரிலேட்டடாக 5 ட்ரெயின்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ராமேஸ்வரம் மங்களூர் எக்ஸ்பிரஸ், இன்னொன்று வந்து திருநெல்வேலி மங்களூர் எக்ஸ்பிரஸ், அதுக்கு அடுத்து வந்து நாகர்கோவில் சார்லப்பள்ளி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ், கோயம்புத்தூர் போத்தனூர் டு தன்பாத் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் மயிலாடுதுறை காரைக்குடி பேசஞ்சர். ஸோ இந்த 5 ட்ரெயின்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 5 ட்ரெயினில் 3 ட்ரெயின் திண்டுக்கல் வழியாக தான் ஆப்ரேட் ஆகுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 ட்ரெயின்ஸையும் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் 2 ட்ரெயின்ஸை கவர் பண்ணலாம். ஒரு ட்ரெயினை வந்து ட்ராவலே பண்ண போகிறேன், மங்களூர் வரைக்குமே ராமேஸ்வரம் மங்களூர் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த ராமேஸ்வரம் மங்களூர் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து அந்த ரூட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க. ஒரு 6 to 7 months முன்னாடியே இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெயினை அப்ரூவ் பண்ணும்போதே ரூட்டும் சொல்லிட்டாங்க. ராமேஸ்வரத்துலேருந்து ஆரம்பித்து மதுரை, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, பொள்ளாச்சி, பாலக்காடு வழியாக மங்களூர் கனெக்ட் பண்ணுது. ஸோ அனௌன்ஸ் பண்ணும்போதே, அதாவது அப்ரூவ் பண்ணும்போதே சூப்பரான ஒரு ரூட் அனௌன்ஸ் பண்ணதுனால ரொம்பவே வந்து ஈகராக இருந்துச்சு. இந்த ரூட்டில் இந்த ட்ரெயின் வரப்போகிறது சூப்பராக இருக்க போகுதுன்னு. பட் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. 6 to 7 months அது வந்து எப்போ ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லவே இல்லை. பட் ஃபைனலி ரூட்டுக்கு வந்தாச்சு. வாங்க, திண்டுக்கல் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷனுக்கு ஸ்டேஜெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் அந்த 3 ட்ரெயினும் வரப்போகுது. ஒவ்வொரு ட்ரெயினாக வரும்போது செலிப்ரேஷன் இருக்கும், பார்த்துடலாம். திண்டுக்கல் ஜங்ஷனுடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனாகரல் ட்ரெயின்ஸ்க்கு முன்னாடி தூத்துக்குடி மைசூர் ட்ரெயின் வர வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக தான் பேசஞ்சர்ஸ் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் 3ல் தான் அந்த ஸ்டேஜும் போட்டிருக்காங்க. ஸோ திண்டுக்கல் ஜங்ஷனில் ரெடியாக இருக்கக்கூடிய டெக்கரேட்டட் ஏரியா இதுதான். மேலே ஒரு சாமியான மாதிரி போட்டு கீழே சேர்ஸ்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. டைம் இப்போ 9:25. ஸோ 9:30க்கு நம்ம தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிற ஷெட்யூல் படி 9:45க்கு திருநெல்வேலி மங்களூர் எக்ஸ்பிரஸ் வரும். அதுக்கப்புறம் 10 o'clock நம்ம ட்ராவல் பண்ணுற ராமேஸ்வரம் மங்களூர் எக்ஸ்பிரஸ் வரும். அதுக்கப்புறம் லேட்டர் 10:30 அந்த மாதிரி டைமில் நாகர்கோவில் சார்லாப்பள்ளி எக்ஸ்பிரஸ் வரும். பரவாயில்ல, லேட் நைட் ஆனால் கூட செலிப்ரேஷனுக்கு வந்து தயாராக தான் இருக்காங்க. 3 ட்ரெயின்ஸுமே, அது 10:30 ஆனாலும் சரி, 11 o'clock ஆனாலும் சரி, 3 ட்ரெயின்ஸுமே வந்து வழி அனுப்பி டாட்டா பை பை சொல்லிட்டு தான் அனுப்ப போகிறாங்களாம். இன்றைக்கி வீக் டேங்கிறதுனால எவ்வளவோ காலியாக இருக்குங்க அன்ரிசர்வ்டு. இல்லாட்டி தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டில் ஏறக்கூட முடியாது. திண்டுக்கல்லில் அந்தளவுக்கு ஜம் பேக்டாக இருக்கும். Passengers kindly attention please. Train number 06708 Tirunelveli Mangaluru inaugural special train via Palani, Pollachi, Palakkad will arrive shortly on platform number 3. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்கிறது திருநெல்வேலி மங்களூரு எக்ஸ்பிரஸ். வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த டெக்கரேஷனோட தான் வரும்.
ஆஹா, வண்டி இங்கேருந்து கிளம்பட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம திருநெல்வேலி மங்களூர் எக்ஸ்பிரஸோட ரூட்டு பற்றி பார்த்துடலாம். ராமேஸ்வரம் மங்களூர் ரூட் சொல்லிட்டேன்ல, ஸோ திருநெல்வேலி மங்களூர் எந்த ரூட்டில் போகுதுன்னு பார்த்துடலாம். ஒரு வண்டி பார்த்துட்டோம், அடுத்த வண்டி நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்காக வெயிட்டிங். அதுக்கு அடுத்து அந்த வண்டி வரும். இங்கே அவ்வளோ பேர் உட்காந்துருந்தாங்க, எல்லோரும் எந்திரிச்சு முன்னாடி போயிட்டாங்க போல். ஹீரோ WAP7 சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கோச் கம்போசிஷன் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஃப்ரண்ட்லேயே 3 அண்ட்ரி சவுட் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்லீப்பர் கோச்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. திருநெல்வேலி புரூலியா எக்ஸ்பிரஸ் உடைய ரேக் ஷேரிங் அப்படின்னு சொன்னாங்க. இதை எந்த அளவுக்குன்னு எக்ஸாக்டாக தெரியல. எல்லா கோச்சஸுமே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வண்டி, நம்ம ராமேஸ்வரம் மங்களூர் எக்ஸ்பிரஸும் இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி 3 அண்ட்ரி சவுடு, பின்னாடி 3 அண்ட்ரி சவுடு. பரவாயில்லையே, இதில் 6 அண்ட்ரி சவுடு இருக்குது. இதுதான் எக்ஸாக்ட் கோச் கம்போசிஷனான்னு தெரில. பாய் பாய். அடுத்து நம்ம வண்டிக்காக வெயிட்டிங். பயணிகளின் கவனத்திற்கு வண்டி எண் 06621 ராமேஸ்வரத்திலிருந்து பழனி, பொள்ளாச்சி, பாலக்காடு, சரனூர் வழியாக மங்களூரு வரை செல்லும் சிறப்பு வண்டி நடைமேடையின் போகல் இன்னும் சற்று நேரத்தில் வந்தது. ரூட்டு பார்த்தோம்னா 2 ட்ரெயின்ஸுமே சேம் ரூட்டு தாங்க. ராமேஸ்வரம் மங்களூர் எக்ஸ்பிரஸ் வந்து ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து மங்களூரு சென்ட்ரலில் முடியுது. திருநெல்வேலி மங்களூர் எக்ஸ்பிரஸ் வந்து திருநெல்வேலியில் ஆரம்பித்து மங்களூரு ஜங்ஷனில் முடியுது. இவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர இங்கே திண்டுக்கலுக்கு அப்புறம் மதுரைக்கு அப்புறமே ரூட்டு சேமு. ராமேஸ்வரத்துலேருந்து மானாமதுரை வழியாக மதுரை வரும். திருநெல்வேலியிலேருந்து விருதுநகர் வழியாக மதுரை வந்துடும். மதுரைக்கு அப்புறம் சேம் ரூட்டு. மதுரை, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலை, பொள்ளாச்சி, பாலக்காடு, சோரனூர், கோழிக்கோடு, காசர்கோடு, மங்களூர் இந்த ரூட்டாக தான் இருக்க போகுது 2 ட்ரெயின்ஸுமே. பட் 2 ட்ரெயினும் ஏன் சேம் ரூட்டாக இருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. 2 ட்ரெயினும் சேம் டேஸில் ஆப்ரேட் ஆக போகிறது இல்லை. 2மே வந்து வீக்லி எக்ஸ்பிரஸ் தான். ஸோ வேறு நாட்களில் தான் ஆப்ரேட் ஆக போகுது. சூப்பரான டெக்கரேஷனோட நம்ம ராமேஸ்வரம் மங்களூர் வந்திருக்கு. போன வண்டி திருநெல்வேலி மங்களூர் எக்ஸ்பிரஸில் பார்த்த மாதிரியே இந்த ட்ரெயின்லேயும் எல்லா கோச்சஸும் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டடாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 2 அண்ட்ரி சவுடு இருக்குது. அதை தாண்டி வந்து ஸ்லீப்பர் தான். நம்ம வந்து ஸ்லீப்பரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பிராண்ட் நியூ ராமேஸ்வரம் மங்களூர் எக்ஸ்பிரஸில் நம்ம திண்டுக்கல்லேருந்து டிபார்ட் ஆகிறோம். என்னப்பா மேலத்தை குறைச்சிட்டிங்க? மேலே தடிக்கவே இல்லை.
அவங்களும் டயர்டாக இருப்பாங்க பாவம். அடுத்து பின்னாடியே வந்து நாகர்கோவில் சார்லாப்பள்ளி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸும் இருக்குது. அதையும் வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டு தான் இங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க இந்த கோச்சுக்குள்ளே வந்தோடனே. ஏன்னா டெக்கரேஷன்ஸ் ஒரு பக்கம், அது வந்து எதிர்பார்த்தது தான். கண்டிப்பாக வந்து உள்ளே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்கன்னு. அந்த ட்ரை கலர் பலூனு ப்ளஸ் அந்த ஃப்ளவர்ஸோடு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா ஃப்ரெஷ்ஷான கோச்சிங்க. உள்ளே வந்தோடனே அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான அந்த பெயிண்ட் வாசனைலாம் வரும்ல, அந்த மாதிரி செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கோச்சஸ்லாம் பார்த்தாலே தெரியும். நல்லா செம்ம நீட்டான ரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என் கையில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சவெனியர் டிக்கெட். அதாவது இதை தான் வந்து பாஸ், இனாக்ரல் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ராமேஸ்வரம் மங்களூரு சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் சவெனியர் டிக்கெட் 11th March 2026. இந்த இனாக்ரலில் நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொன்ன உடனேவே உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு கேள்வி உங்களுக்கு தோணியிருக்கும், எப்படி ட்ராவல் பண்ணுறேன்னு. ஸோ ஒவ்வொரு இனாக்ரலும் 2 வகையாக ட்ராவல் பண்ணுவோம். ஒரு சில இனாக்ரலில் வந்து டிக்கெட் எடுத்து ட்ராவல் பண்ணுறது. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ் இல்லை டிக்கெட் கொடுத்துருவாங்க, சவெனியர் டிக்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து ராமேஸ்வரம் மங்களூர் எக்ஸ்பிரஸ்க்கு இந்த பாஸ் கிடச்சிருச்சு. ஸோ இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வே சைட்லேருந்து இனாக்ரல் டைமில் ட்ராவல் பண்ணுற சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸு, மீடியா பீப்புள், ரயில் ஃபேன்ஸு இவங்களுக்கு எல்லாம் தருவாங்க. ஸோ இந்த வாட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்டு காலியாக இருக்குது. லேட் நைட் ஆகிடுச்சுல. ஸோ அப்ரோச்சிங் ஒட்டஞ்சத்திரம் ரயில்வே ஸ்டேஷன். ஒரு இனாக்ரல் ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால நடுவில் சின்ன சின்ன ஸ்டாப்பிங்ஸும் நின்று எல்லாம் செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு கிடையாது. திண்டுக்கல் வரைக்கும் தான் இன்றைக்கி வந்து செலிப்ரேஷன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லேட் நைட் ஆகிறதுனால அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரூட்டில் ரயில்வே ஸ்டேஷன்ஸில் எங்கேயும் செலிப்ரேஷன் இருக்காது. மேபி மார்னிங் டைமில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மங்களூர் சென்ட்ரல் ஏதாச்சும் செலிப்ரேஷன் பண்ணுறாங்களான்னு. இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப்பிங்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டாப்பிங்ஸ் அஃபிஷியல் ரனில் இந்த ட்ரெயின் நிற்க போதோ அந்த ஸ்டாப்பிங்ஸ் தான் இந்த இனாக்ரல் ரன்னுக்கும் கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல்லேருந்து கிளம்பி இப்போ ஒட்டஞ்சத்திரம் தாண்டி இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பழனி, உடுமலை, பொள்ளாச்சி, பாலக்காடு தாண்டி சோரனூர், திருவூர், கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு, சென்ட்ரல். யூஸ்வலாக வந்து அந்த நார்த் கேரளா ரூட்ஸில் நம்ம வந்து நிறைய ஸ்டாப்பிங்ஸ் நின்று தான் பார்ப்போம். பட் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. புது கோச்சுன்னு சொல்லியிருந்தால 2025 டிசம்பர்னு போட்டிருக்கு. அதே போல் தாங்க இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸும் வந்து பயங்கர நீட்டு. திறந்து பார்ப்போம். நீட்டுன்னு இருக்கிறத மெயின்டைன் பண்ணணும் ப்ராப்பராக. மெயின்டெனன்ஸில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு ரேக்கு டெடிக்கேட்டடாக இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருக்காங்க, ராமேஸ்வரம் மங்களூருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சவுத்குள்ளேயே தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால நல்லாவே மெயின்டைன் ஆக போகுது. இந்த ட்ரெயின், இந்த ரூட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு மெயினான ஸ்டாப்பை நம்ம அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம். பழனி ரீச் பண்ணியிருக்கு நம்மளுடைய ராமேஸ்வரம் மங்களூர் எக்ஸ்பிரஸ். ஏன் நான் இதை வந்து ஒரு மெயின் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறேன்னா, பழனியிலேருந்து நார்த் கேரளாவுக்கு இது வரைக்கும் ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இல்லாமல் இருந்துச்சுங்க. அமிர்தா எக்ஸ்பிரஸ் ஒன்று கேரளா கனெக்ஷனாக இருக்குது. பட் அது வந்து பாலக்காடுலேருந்து அப்படியே சவுத் கேரளா போயிடும். பட் நம்ம ட்ரெயின் இதுக்கு முன்னாடி போன அந்த திருநெல்வேலி மங்களூர் எக்ஸ்பிரஸ்ஸு ரெண்டுமே வந்து பாலக்காடுலேருந்து சோரனூர், கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடுன்னு நார்த் கேரளாவை கனெக்ட் பண்ண போகுது. ஸோ நார்த் கேரளாவை கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு 2 ட்ரெயின்ஸாக நம்ம ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸும் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸும் வந்திருக்கு.
ராமேஸ்வரம் மங்களூர் எக்ஸ்பிரஸ் உடைய அஃபிஷியல் டைமிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாக எந்த டேஸில் ரன் ஆகுது, என்ன டைமிங்கில் ரன் ஆகுது அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வீக்லி ஒன்ஸ் மட்டுமே இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆக போகுது. அண்ட் அந்த வீக்லி ஒன்ஸ் அந்த டேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, அங்கேருந்து சாட்டர்டே கிளம்புது. இந்த சாட்டர்டேலேருந்தே ஆரம்பிக்குது, அதாவது மார்ச் 14லேருந்தே ஆரம்பிக்குது. சாட்டர்டே ஈவினிங் அங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் ராமேஸ்வரம் வரும். திருப்பி பார்த்தீங்கன்னா சண்டே மத்தியானம் ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்புது. சண்டே மத்தியானம் 3:30க்கு ராமேஸ்வரத்தில் கிளம்பி நெக்ஸ்ட் டே அதாவது மண்டே மார்னிங் 6:55க்கு மங்களூரு சென்ட்ரல் ரீச் ஆகுது. இதுதான் வந்து எக்ஸாக்டான டைமிங்ஸு. ஸோ இந்த 14th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் புக்கிங்ஸ் எல்லாமே சீக்கிரம் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல, திருநெல்வேலி வண்டியும் சரி ராமேஸ்வரம் வண்டியும் சரி ரெண்டுமே ஒரே ரூட்டில் தான் போகுது. ஆனால் ஆப்ரேட் ஆகிற நாள் வந்து வேறு நாட்களில். ஸோ இந்த ராமேஸ்வரம் மங்களூர் வண்டி பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே சண்டே மண்டே இந்த 3 நாள் கணக்கு எடுத்துக்குது. திருநெல்வேலி வண்டி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அந்த 3 நாள் கணக்கு எடுத்துக்குது. ஸோ ரெண்டுமே வந்து வேறு நாளில் தான் ஒரு வாரத்தில் ஆப்ரேட் ஆகுது. ஸோ இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இனாக்ரல் ஸ்பெஷல்னால கொஞ்சம் லேட் நைட் இந்த பக்கம் ஒட்டஞ்சத்திரம் பழனி பொள்ளாச்சி சைட்லாம் வர மாதிரி இருக்குது. ஆக்சுவல் டைமிங் வந்து 3:30க்கு கிளம்பும் போதில் இது வந்து ராமேஸ்வரத்தில் கிளம்புன டைம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5:30க்கு கிளம்பியிருக்கு. பட் ஆக்சுவல் டைமிங் 3:30க்குலாம் கிளம்பிடும். ஸோ இப்போ இருக்கிற டைமை விட ஒரு 2 hours பிஃபோரே நம்ம வந்து பழனி பொள்ளாச்சிலாம் ரீச் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ஜங்ஷன் ரீச் பண்ண போகிறோம். ஸோ பொள்ளாச்சி ஜங்ஷன் ரீச் பண்ணுறதுக்குள்ள ராமேஸ்வரத்தில் கிளம்பும் போது இந்த ட்ரெயின் வந்து எந்த ஒரு ஆரவாரத்தோடு கிளம்புச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா நம்ம வந்து திண்டுக்கல் ஜங்ஷன்லேருந்து தான் vlog ஸ்டார்ட் பண்ணதுனால அந்த ராமேஸ்வரம் சீன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம அந்த இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு மெமோ இனாகரலை கவர் பண்ணதுனால அந்த 5:30 டைமுக்குள்ளே என்னால் வந்து ராமேஸ்வரம் போக முடியல. ஸோ அதனால தான் வந்து திண்டுக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ராமேஸ்வரம் கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து வாங்கி அது ஒரு கிளிப்பிங்காக வந்து போட்டிருக்கேன். ஸோ கிளம்பும் போது சூப்பரான ஒரு டெக்கரேஷனு இங்கே பாருங்கள், அந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டெக்கரேட் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் எல்லாம் போட்டு சூப்பராகவே வந்து இனாகரலுக்கு வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த கிராண்ட் இனாகரல் இந்த கிராண்டான ஒரு டெக்கரேஷனோட பாம்பன் பிரிட்ஜ் மேலே இந்த ட்ரெயின் வரும்போது செம சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள். அதுவும் முக்கியமாக அந்த சன்செட் டைமில் 5:30 கிளம்பும் போது பாம்பன் வந்து 5:45 5:50 டைமில் கிராஸ் ஆகும். இந்த சன்செட் டைமில் செம சூப்பராக இருக்குது. ஷார்ப் மிட் நைட் 12 o'clock பொள்ளாச்சி ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரி. பொள்ளாச்சி ஜங்ஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பாலக்காடு லைன் எடுக்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் தான் அந்த மெமோ பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொள்ளாச்சி மெமோ அதே ரூட்டு தான் இந்த ட்ரெயினும் போக போகிறது. முதல்ல மாடா கொல்லங்கோடு வழியாக பாலக்காடு போகும். இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஸ்லீப்பர் கோச்சில் இருந்தோம். ஏசி கோச்சஸ் பற்றியும் பார்க்கணும்ல. 3rd AC கோச் இருக்குது, 2nd AC கோச்சும் இருக்குது. அண்ட் இப்போ கரண்ட்லி இந்த போர்டு பார்த்திங்கன்னா இனாகரலுக்கான போர்டு தான். அந்த நம்பருமே இனாகரல் நம்பர் தான், 06621 இனாகரலுக்கான நம்பர் மட்டுமே. ஏசி கோச்சஸில் இந்த ஏசி கோச் பார்த்துடலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டானால் உள்ளே வந்து கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அந்த மெரூன் கலர் சீட்ஸ் தான் நம்ம வந்து பார்ப்போம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டார்க் க்ரேன்னு சொல்லலாம், இல்லை ஆல்மோஸ்ட் பிளாக்னு சொல்லலாம், அந்த மாதிரியான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த மாதிரி கலர் கொடுக்கும்போது அந்த அழுக்காகிறது கொஞ்சம் வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். ஏதாச்சும் லைட் கலர் கொடுத்தா ஈஸியாக தெரிஞ்சிரும்னால இப்படி கொடுக்குறாங்களோ என்னமோ. பட் நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு. பொள்ளாச்சி ஜங்ஷன் தாண்டினதுக்கப்புறம் ஒரு சின்ன குட்டி தூக்கம். காலையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இனாகரல் வாக்ஸ்லேயே ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ சின்ன தூக்கத்துக்கு அப்புறம் நாளைக்கு மார்னிங் நார்த் கேரளா ரீச் பண்ணிடுவோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கோழிக்கோடு ரீச் பண்ணியிருப்போம். கோழிக்கோட்லேருந்து கவர் பண்ணி அப்படியே மங்களூர் வரைக்கும் கவர் பண்ணிடலாம்.
Rameshwaram to Mangalore Center, inaugural special train at platform number 2. பொள்ளாச்சி ஜங்ஷன் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நல்லா தூங்கிட்டேங்க. திடீர்னு முழிப்பு வந்துச்சு. முழிப்பு வந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு டவுன் ஸ்டேஷனு. ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பாலக்காடு டவுன் ஸ்டேஷனில் நின்றுட்டு இருந்துச்சு. மேபி இங்கே ஜங்ஷனில் வந்து பிளாட்ஃபார்ம் கிடைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதோட நமக்கு முன்னாடி வந்து அந்த திருநெல்வேலி மங்களூர் வண்டிலாம் இருந்துச்சு, அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த வண்டிக்கு வந்து ரிவர்சல் இருக்குன்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து அது மைண்ட்லேயே இல்லை. பட் கரெக்டாக தூங்க போனதுக்கப்புறம் தான், அந்த முடிச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு உனக்கு ரிவர்சல் இருக்குல்ல, இங்கே பாலக்காடுலேருந்து ரிவர்ஸ் பண்ணி தான் நான் போவோம் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக வந்து அதை காட்டியே ஆகணும்னு முழிச்சிட்டேன். பாலக்காடு ஜங்ஷன் வரும்போது கரெக்டாக முழிச்சாச்சு. ஸோ லைட்டாக வந்து கவர் பண்ணியிருக்கேன் ரிவர்சலே. அதே லோக்கோ தான், எந்த ஒரு லோக்கோ சேஞ்சும் கிடையாது. எந்த லோக்கோ வந்து ராமேஸ்வரத்துலேருந்து புல் பண்ணிட்டு வந்துச்சோ அதே லோக்கோவை ரிவர்ஸ் பண்ணி ராயபுரம் WAP7 அதே தான் வந்து மங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் புல் பண்ண போகுது. Three hours later. கண்ணூர் என்ட்ரானோடனே நம்ம பார்க்குறது நம்ம போடி வண்டி. ரேக் ஷேரிங் கணக்கு கோயம்புத்தூர் கண்ணூர் எக்ஸ்பிரஸ்ஸு, கண்ணூர் மங்களூர் எக்ஸ்பிரஸ்ஸு, அவனோட ரேக் ஷேரிங்கு. குட் மார்னிங் கைஸ். கண்ணூர் ரீச் பண்ணியிருக்கோம் நார்த் கேரளாவில். ஆக்சுவல் தாட் வந்து நம்ம கோழிக்கோட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இருந்த தூக்கத்துக்கு கண்ணூரில் தான் முழிப்பு வந்திருக்கு. நார்த் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ஸ்டாப்ஸு. ஷோரனூர் தாண்டி, ஷோரனூர் தான் வந்து அந்த கேட்வே டு நார்த் கேரளான்னு சொல்லலாம். பட் அதை தாண்டி வந்து திரூர், கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு இந்த 4 ஸ்டாப்பு தான். அதுக்கப்புறம் மங்களூர் சென்ட்ரல் தான். செம ஒரு தூக்கம். கண்ணை பார்த்தாலே தெரியும், மூஞ்சை பார்த்தாலே தெரியும். ஏசி கோச்சு நம்ம வந்து சோவனியர் டிக்கெட், அதாவது அந்த பாஸ் வச்சுருந்ததுனால ஏசி கோச், தேர்ட் ஏசி கோச்சே நம்மளுக்கு வந்து அலவுட் இருந்துச்சு. ஒரு போர்வை எப்போவுமே வந்து பேக்லேயும் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து இனாகுரல் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால அந்த பில்லோ பெட்ஷீட்லாம் எதுவும் தர மாட்டாங்க. பட் என்கிட்ட ஒரு போர்வை இருந்ததுனால நல்லா அந்த போர்வையை போத்திட்டு சூப்பராகவே தூங்கியாச்சு. இருந்த டயர்டுக்கு நல்லாவே தூங்கிட்டேன். இப்போ வந்து மார்னிங் விடிஞ்சாச்சு, கண்ணூர் ரீச் பண்ணியாச்சு. கண்ணூர் தாண்டி சூப்பராக வந்து ஏர்லி மார்னிங் ஷாட்ஸை கவர் பண்ணிடலாம்.
டாட்டாய்ஸ் வந்துட்டான். நம்ம மங்களூர் சென்ட்ரல் சென்னை எக்மோர் வண்டி தான். ஓ லோக்கோ, லைவரி லோக்கோ. பொறுமையாக போகிற டாட்டாய்ஸ்னு சொல்லப்படுற மங்களூர் சென்ட்ரல் சென்னை எக்மோர் வண்டி அந்த பக்கம், என்ன ஒரு ஆட்டம் என்ன ஒரு வேகம்னு சொல்லப்படுற இந்த ராமேஸ்வரம் மங்களூர் சென்ட்ரல் வண்டி இந்த பக்கங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் ஃபேரில் ட்ராவல் பண்ணி ஸ்பெஷல்னாலே கடுப்பேற்றுற ட்ரெயின் தான், பொறுமையாக போகிற ட்ரெயின் தான் வந்து ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பட் இந்த இனாகரல் ஸ்பெஷல் அப்படி கிடையாதுங்க. பர்டிகுலர்லி இந்த ஒரு ட்ரெயின் நேற்றுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷனு இல்லை வந்து சிக்னலுக்கு நிறுத்தி வைக்கிறது, மற்ற ட்ரெயினுக்கு வழி விடுறது, மற்ற ட்ரெயின்ஸ்க்கு வந்து கிராசிங் விடுறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அடித்து நவுத்துறான். ஸ்டாப்பிங்ஸும் ரொம்ப கம்மியாக, இந்த 100-110 தான் மெயின்டைன் பண்ணி செம்மையாக போய்கிட்டு இருக்குது. காசர்கோட் ஸ்டேஷன் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட ஒரு ஸ்டாப்பிங், ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டாப்பிங் போட்டு எடுக்கிறதுக்கு காரணம் முன்னாடி போகிற திருநெல்வேலி மங்களூர் இனாகரல் ஸ்பெஷல்னால தான். அவன் பின்னாடியே தான் நான் போனோம். நேற்று இருந்து அவன் பின்னாடியே தான் போய்கிட்டு இருக்கோம். இப்பயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் அஹெட் தான் இருக்கான். மார்னிங்கில் அந்த இனாகரல் செலிப்ரேஷன் எந்த ஸ்டேஷன்லையும் நம்ம பார்க்கல. மார்னிங் நம்ம எந்திரிச்சதே கண்ணூர் தான். கண்ணூரில் பார்க்கல. நீங்கள் காசர்கோட்லையும் இல்லை. மேபி மங்களூர் சென்ட்ரலில் இருக்கலாம். அது அங்கே போய் பார்க்கலாம். இந்த ஒரு வீக்லி எக்ஸ்பிரஸ் வரும் காலங்களில் டிமாண்டை பேஸ் பண்ணி பை வீக்லி எக்ஸ்பிரஸாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இந்த ஒரு ரேக் நான் ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருந்தேன். ரேக் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டெடிக்கேட்டட் ரேக் தான் ராமேஸ்வரம் மங்களூருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தவித வண்டியோட எந்தவித எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேரிங் கிடையாது. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் ஆப்ரேட் ஆகிறது. நல்ல ஒரு டிமாண்ட் இந்த வண்டிக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வீக்லி ட்வைஸாக கூட மாற்றலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து மேபி இன்னொரு வண்டி ஏதாச்சும் புதுசாக கொடுத்து அதோட ரேக் ஷேரிங் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பக்கமும் சான்ஸ் இருக்குது. அதை மேபி டிமாண்டை பேஸ் பண்ணி அதை டிசைட் பண்ணுவாங்க. அதே போல் ஒரு கனெக்டிங் ஆப்ஷன் இந்த ட்ரெயினுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போதைக்கு இருக்கிற கனெக்ஷனு நீங்கள் வந்து மதுரையிலேருந்து பழனியிலேருந்துலாம் இங்கே மங்களூர் வந்துட்டிங்கன்னா மார்னிங் வந்து கமர்ஷியல் ஸ்டாப்பேஜ் டைம் வந்து 7 மணிக்கு, அதாவது 6:55 மங்களூர் சென்ட்ரல் ரீச் ஆகும். அடுத்த ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு, அதாவது 8:30 மணிக்கு மட்கவுன் வந்தே பாரத் இருக்குது. அந்த வந்தே பாரத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மங்களூர்லேருந்து உடுப்பி கனெக்ட் பண்ணலாம், கார்வார் கனெக்ட் பண்ணலாம், கோவா, மட்கவுன் கோவா வரைக்குமே கனெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்டிங் ஆப்ஷன் வாரத்தில் ஒரு நாள் இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நேத்ராவதி கேபின் தான் நம்ம ராமேஸ்வரம் மங்களூர் எக்ஸ்பிரஸ்க்கும் திருநெல்வேலி மங்களூர் எக்ஸ்பிரஸ்க்கும் ஒரு டைவர்ட்டிங் லைன் மாதிரி, ஒரு பிரியல லைன் மாதிரி. ரைட் சைடு போனால் மங்களூர் ஜங்ஷனு, திருநெல்வேலி வண்டி அப்படி தான் போயிருக்கும்.
மங்களூரு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அனௌன்ஸ்மெண்ட்டில் முருதேஸ்வர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கேட்டுச்சு. ஸோ உடனே போய் பார்த்தேன். டெய்லி இருக்குங்க எஸ்எம்விடி பெங்களூர் முருதேஸ்வர் எக்ஸ்பிரஸ் டெய்லி இங்கே மங்களூர் சென்ட்ரலில் 8:40க்கு. ஸோ ஆக்சுவல் டைமிங் படி 6:55க்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரெயினில் ஒரு 1.5 மணி நேரம், எப்படி மட்கவுன் வந்தே பார்த்துக்கு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்குமோ அதே மாதிரி முருதேஸ்வர் எக்ஸ்பிரஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே ரூட்டு அந்த உடுப்பி அதுக்கப்புறம் இந்த முருதேஸ்வர் வரைக்கும் கனெக்ட் பண்ணும் சூப்பராக. இதுதான் அந்த எஸ்எம்விடி முருதேஸ்வர் எக்ஸ்பிரஸ். ஆக்சுவல் டைமிங் நம்ம வண்டிக்கு வந்து இங்கே வர வேண்டியது 9:50 தான். இனாகரல் ஸ்பெஷல்னாலும் ஸ்லாக் டைமிங் நிறையவே கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ஸ்லாக் டைமிங்லாம் எதுவுமே வந்து தேவையே இல்லையே. எல்லா ஸ்டேஷன்ஸுமே பிஃபோர் டைம் தான். ஸோ மங்களூர் ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா 1 hour பிஃபோர் டைமில் வந்தாச்சு. எந்த ஒரு செலிப்ரேஷனும் இங்கே இல்லை. பட் போதுமான அளவுக்கு நேற்றே பண்ணியாச்சு. இனாகரல் ஸ்பெஷல் இந்த போர்டு இனிமேல் இருக்காது, ஆக்சுவல் போர்டு வச்சுருவாங்க. இனாகரலில் புல் பண்ணிட்டு வந்த முன்னாடியே அவுட்ரோ முடிப்போம். எத்தனையோ வாட்டி மங்களூர் சென்ட்ரல் என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம இன்ட்ரோ அவுட்ரோலாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்தான ஸ்பெஷலு சூப்பரான ஒரு ரன்னு. ராமேஸ்வரம்லேருந்து புல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ராமேஸ்வரத்துலேருந்து நம்மளால் கவர் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கவலை தான். கவர் பண்ணியிருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். பட் முன்னாடி வேறு ஒரு இனாகரல்னால இது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த vlog வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான ட்ரெயின் ஆப்ஷன் நம்ம ரூட்டுக்கு கிடச்சிருக்குங்க. நம்ம சவுத் ரூட்டுக்கு, முக்கியமாக நம்ம தமிழ்நாடு ரூட்டுக்கு, முக்கியமாக தமிழ்நாட்டில் இருந்து நார்த் கேரளா மற்றும் மங்களூரை கனெக்ட் பண்ணுற மாதிரி மதுரை, ராமேஸ்வரம், பழனி இந்த மாதிரி முக்கியமான பில்கிரிம் பிளேசஸை கவர் பண்ணுற மாதிரியான இந்த ட்ரெயின் கண்டிப்பாக வந்து வரும் நாட்களில் நல்ல டிமாண்டாகவே இருக்க போகுது, நல்ல சக்ஸஸாகவே இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பயன்படுத்திக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் இது, வாரத்தில் இன்னொரு நாள் திருநெல்வேலி வண்டி. ஸோ இந்த vlogக்கு ஒரு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் போட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான பயணத்தோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன்.